மழை பெய்யும்ன்னு வேற சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தீபம் தெரியாது. சில சமயம் மழை பெய்யும், சில ஆனா எப்பயுமே தீபம் தெரியாது. ஆ. ஒரு க்ஷண நேரம் தீபம் தெரியாது. அது காரணம் என்ன அப்டின்னாமா, 33 தேவர்களும், ரிஷிகளும், கின்னரும், கிம்புருடரும், யக்ஷியரும், தேவலோக கன்னிகைகளும், அப்சரஸ்களும், கந்தர்வர்களும், நாகலோக கன்னிகைகளும், பூத, பேத, பிசாசங்களும், நந்தியம்பெருமாள் உட்பட அத்துணை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, சூக்ஷ்ம ரூபத்துல தரிசனம் பண்றாங்களாம். அந்த ஜோதி வடிவான ஈசன. அந்த க்ஷண நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மேகங்கள் கலையப்பெறும். நம்ம ஆசையா பார்ப்போம். இல்லைங்களா? அந்த ஜோதிய பார்த்துட்டு நான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிய பார்த்துட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும், அந்த வேலை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா நடக்கும் அப்படின்றது ஐதீகம். சிறப்பா நடக்கும். நம்ம வந்து நம்மளோட பக்தி உண்மையா இருந்தா, ஒண்ணு போதுமா ஈசன பொறுத்தவரைக்கும். நீ இது பண்ணு, அது பண்ணு, இது செய்யணும், அது செய்யணும். எந்த விதமான நியமங்களும் கிடையாது. சிவ குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லலாம். பார்வதி உட்பட, விநாயகர் உட்பட அத்துணை பேருக்கும் இது கிடையாது அப்படின்றது உண்டுமா. எந்த நியமங்களும் கிடையாது. பக்தி மட்டும் போதும். ஆக இத செஞ்சுட்டு அன்றைய தினம் நம்மளால என்ன முடியுமோ 21 நீ வகை பண்ணு, 11 வகை பண்ணு, இல்லன்னா 2டே 2 வகை பண்ணு, இல்லன்னா ஒரே பாயாசம் பண்ணு. பண்ணி நிவேதனம் பண்ணிட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆமா. அவங்களுக்கு சக்கரவள்ளி விளைச்சல் இருக்கும். கிழங்கு. அந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேக வச்சு அத வந்து மசிச்சு அது வந்து சர்க்கரை போட்டு, இல்ல வெல்லம் போட்டு நிவேதனமா வைப்பாங்க. ஏன் ஆசை எனக்கு ஈசன் மேல நான் என்ன வேணா குடுப்பேன். சிலர் பிட்டு வைப்பாங்க. பிட்டுக்கு மண் சுமந்தவன் இல்லையா அவன்? ஆனா உண்மை என்னன்னா, அவன் பிட்டுக்கு மண் சுமக்கல. வந்தி வந்து அவன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு இல்ல மண் இதுக்கு ஒரு சுமந்தான். திருவிழாவே நடக்கும் ஆமா, மதுரையில. ஆமா. பிட்டுக்கு மண் சுமந்த பிட்டுக்கு அப்படி மண் சொல்லிட்டு. சுமந்தன். ஆமா. ஆனா உண்மை என்னன்னா, அவன் பிட்டுக்கு மண் சுமக்கல. வந்தி பாட்டி அவன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு, அன்புக்காக மண் சுமந்தான். ஆனா அது பேர் வந்து பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. அப்ப பிட்டு வச்சு வழிபாடு பண்றவங்களுக்கும் நெறைய பேர் இருக்காங்கம்மா. ஈசனுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு அவங்க நெனைச்சுப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு ஈசனுக்கு எது பிடிக்கும்? ஒரு முறை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வந்து சீதாதேவி சொல்லுவா. ஆ கைகேயி வருவா. கைகேயி வந்து ராமனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு வஸ்து கொண்டாந்து வைப்பா. கோசல வருவா. ராமனுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு அரண்மனையில இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ராமனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் ரொம்ப பிடிக்கும், இதுதான் ரொம்ப பிடிக்கும் தனித்தனியா கொண்டு வந்து நிவேதனம் வைப்பாங்க. சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க. அப்ப சீதாதேவி வந்து ராமன பாப்பா. ராமன பார்க்கும்போது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் கம்முனே இருப்பாரு. அதுக்கப்புறம் "உனக்கு ராமனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோசல கேட்பா. அப்ப சீதாதேவி சொல்லுவா, "ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஆசையோட எது கொண்டாந்து வச்சாலும் பிடிக்கும். நீ பச்சை தண்ணி கூட கொண்டு வந்து வை. ரொம்ப நல்லா இருக்குன்னு சுவைச்சு சாப்பிடுவாரு.